அது சரியா ஜூலை 16, 2025. அப்போ நேரம் சரியா அதிகாலை 3 மணிய நெருங்கிட்டு இருந்துச்சு. மலேசியால இருக்கக்கூடிய பேப்பர் டிஸ்ட்ரிக்ட்ல துன் துட்டா முஸ்தபா இஸ்லாமிக் நேஷனல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்டல்ல இருந்த கேர்ள்ஸ் அண்ட் அந்த ஹாஸ்டலோட ஸ்டாஃப்ஸ்னு எல்லாரும் அந்த ஏர்லி மார்னிங் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்ச பெண்கள் ஒவ்வொரு ஹாஸ்டல் ரூம்ஸ், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ரெஸ்ட் ரூம், ஸ்டாஃப் ரூம்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்னு ஒருவித பதட்டத்தோட நூக் அண்ட் கார்னர்னு ஒரு இடம் விடாம இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அந்த ஸ்கூலோட சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அட்மின்ஸ் அந்த ஸ்கூலை சுத்தி இருக்க சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ண அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ்க்கு எந்த ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸும் அந்த சிசிடிவி சர்வேலன்ஸ்ல தெரியல. உடனே அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்றாங்க. பிகாஸ் அப்படி அசம்பிள் ஆகிற நேரத்துல அட்டெண்டன்ஸ் எடுத்தா யாரு மிஸ் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஒருவேளை யாரும் மிஸ் ஆகாம இருந்தா இப்படி வியர்டான ஒரு சவுண்ட் இயர்லி மார்னிங் கேட்டுச்சுன்னு ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சோ ஸ்கூல் வார்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லா ஹாஸ்டல் மேட்ஸும் அந்த பர்டிகுலர் ஏரியால அசம்பிள் ஆகுறாங்க. அப்படி அசம்பிள் ஆன எல்லாரையும் வரிசையா அட்டெண்டன்ஸ் எடுத்து வந்த ஹாஸ்டல் வார்டனோட லிஸ்ட்ல ஜாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகி இருக்கிறத நோட் பண்றாங்க. அப்படி மிஸ் ஆன ஜாரா பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக அவளோட ரூம்மேட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாராவை பாத்தீங்களா, கடைசியா நீங்க ஜாராவை எப்ப பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ஜாரா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு வெளியே எந்திரிச்சு போனா, அதுக்கப்புறம் நாங்க தூங்க போயிட்டோம்னு அவளோட ஹாஸ்டல் மேட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜாராவை நினைச்சு பதட்டமான அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்டல் மேட்ஸும் ஜாரான்னு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே அந்த ஸ்கூல் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கேங்கா பிரிஞ்சு ஜாரா தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூம், ஹாஸ்டலோட கழிவறை, கிச்சன், பிளே ஏரியா அண்ட் மொட்டை மாடின்னு ஒவ்வொரு இடமா வேர்த்து கொட்ட தேடுறாங்க. பிகாஸ் அவங்க தேடும்போது அவங்க மனசுக்குள்ள நினைச்சது அந்த ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கண்டிப்பா ஜாராவோடதா தான் இருக்கும், அதுவும் இங்கதான் எங்க இருந்தோ வந்திருக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருந்த ஒரு கேங் மொட்டை மாடியில போய் பாக்குறாங்க. என்னதான் மொட்டை மாடியில அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் நடக்கலனாலும் மொட்டை மாடியில இருந்து அந்த ஸ்கூலை சுத்தி இருக்க ஏரியாவை பாக்குறதுக்காக 2 பேரும் அந்த டெரஸோட கார்னர் கிட்ட போய் சுத்தி இருக்க நியர்பை ஏரியாவை அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்த்த ஒரு பொண்ணுக்கு தன்னோட கண்ணுல பாக்குற அந்த காட்சி உண்மையா மட்டும் இருக்க கூடாதுன்னு கடவுளை ப்ரே பண்ணிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்தது உடைகள் களையப்பட்டு ரத்த வெள்ளத்துல